இன்னைக்கு நம்ம வீட்டில் வெங்காய தோசை பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம், கொஞ்சம் கேரட்டு சேர்த்து தான் பண்ண போகிறோம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. தோசைகள் வச்சிடலாம். தோசைகள் சூடாயிடுச்சு, இப்போ மாவு ஊற்றிடலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துரும். நெய் சேர்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும், மணமாவும் இருக்கும் தோசை. வெங்காயம் சேர்த்துடலாம் மேல, தோசை மேல. அது கூட இப்போ கேரட்டு சேர்த்துரும். கொஞ்சமா பச்சை மிளகாய் சேர்த்துரும் மேல. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துரும். தோசை வந்துருச்சு, இப்போ மாத்தி போட்டுடலாம். தோசை எடுத்துடலாம். ஆனியன் தோசை நல்லா வந்திருக்கு. ஒரு சாப்பிட்டு பார்த்துடலாம். தேங்காய் சட்னி வச்சிருக்கோம், தொட்டுக்க. நல்ல டேஸ்டா இருக்கு. இந்த கேரட்டு நெய்லாம் போட்டதுனால நல்ல மணமா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.